காலெடுத்து குத்து வரச கம்பம் வச்சு மானடும் சுருள்வாலும் சிரமம் கவலை போட்டு போட்டு மண்ணெடுத்து சுருள போடும் காலெடுத்து கள்ள போடும் குத்து வரச கம்பம் வச்சு மானடும் சுருள்வாலும் சிரமம் கவலை போட்டு போட்டு காக்கிறவர மரணப்பட்டு பாரம்பரியம் காத்தளிக்கும் மந்தையும் தோட தோட அழகை புறங்களும் இடம் நமது எழுந்து எழ சொல்லும் ரணம் நமது எதிரியை மதித்திடும் மரம் நமது வலிமையை வளர்த்திடும் மரம் நமது ஆற்று விழதோ சமமென மதித்திடும் களம் நமதே ஆணின் உரமோ பெண்ணின் வளமோ இளமையை உதித்திடும் களம் நமதே இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி செல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே.
சாதனை எப்ப வரும், சோதனையை கடந்தாதாயா சாதனை வரும் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன வரிகள் நம்ம எல்லாருக்கும் வந்து ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மேட்சை நீங்க லைவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேன் கோட் வழியாக சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 போன வருடம் கோலாகலமா ஆரம்பிச்ச இந்த ஒரு டோர்னமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நிறைய ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல லீக் மேட்சஸை தாண்டி இப்போ உங்க கண் முன்னாடி டிவில நீங்க இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்குறீங்க. செங்கல்பட்டு கன்னியாகுமரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. முந்தானத்து நினைக்கிறேன் சென்னை வந்து கன்னியாகுமரியோட வந்து விளையாடும் போது கன்னியாகுமரி ஒரு டாமினண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. சென்னை அணியால ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷனை காமிக்க முடிஞ்சதே தவிர அவங்களால வந்து கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இன்னைக்கு தெரியும் இந்த லீக் பாயிண்ட் சிஸ்டம்ல லாஸ்டா யார் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல ஃபினிஷ் பண்றாங்களோ நாளைக்கு நடக்க போற அந்த மிகப்பெரிய ஒரு ஃபைனல் என்கவுண்டர்ல ஒரு ரிசல்ட் தெரிய வருங்க. செங்கல்பட்டு எல்லோ ஜெர்சில வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பிளாக் ஜெர்சில இருக்கிறது கன்னியாகுமரி. வாவ், என்ன ஒரு அட்மாஸ்பியர், என்ன ஒரு பிளஷன்ஃபுல் ஈவினிங் இங்க சென்னையில. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில இந்த ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல ஜாம்பவான்கள் விளையாடின கிரவுண்ட் இது, மறந்துடக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த இந்தியன் சூப்பர் லீக்ல மெண்டோசா இங்க தான் வந்து கோல் ஸ்கோர் பண்ணாரு. பல ரெக்கார்ட்ஸ், பல அச்சீவ்மெண்ட்ஸ், பல மைல் ஸ்டோன்ஸ் நாம இந்த கிரவுண்ட்ல வந்து பார்த்து ரசிச்சிருக்கோம். பட் கன்னியாகுமரி இதுவரைக்கும் ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ரெண்டு வென்யூஸ்லயும் சொல்றேன். இது இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கிறது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஏ கிரவுண்ட்ல, ஒரு பிக் கிரவுண்ட், சண்டே, அதுவுமா ஒரு பிளஷன்ஃபுல் ஈவினிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுட்பால் மேட்ச் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், யாரு பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. திஸ் இஸ் ஜான் மை செல்ஃப் இன் த காம் பாக்ஸ் அண்ட் மிகப்பெரிய ஒரு ஷூட் வந்துச்சு கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் த டி பாக்ஸ் சர்க்கிள்க்கு வெளியில இருந்து அந்த ஒரு ஷூட் வந்துச்சு. கோல் கீப்பர் அவருடைய சேஃப் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து தடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்டாப். இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச கன்னியாகுமரி அவங்களுடைய பேக்கர்ஸ் அங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த ஒரு டிஃபென்சிவ் அந்த ஒரு மனநிலைமை இருந்துகிட்டு இருக்கு. வாட் a மேட்ச். இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 minutes ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் செங்கல்பட்டு கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த மேட்ச்ல. கன்னியாகுமரி கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்டோட தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மறந்துடக்கூடாது இது வந்து 45 minutes டியூரேஷன் மேட்ச் இல்ல. ஸோ 2 ஹாஃப் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா இவங்க விளையாட போற இந்த மேட்ச் வந்து 70 minutes. நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரெண்டு அணிகள் கிட்ட இருந்து இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இவங்க வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்டோட தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இது வரைக்கும் பல வின்னர்ஸ், பல சாம்பியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இந்த எடிஷன் இந்த டோர்னமெண்ட் வழியாக ஒரு ரியல் வின்னர், ஒரு ரியல் சாம்பியன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃப்ரீ கிக் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது கன்னியாகுமரி. ஒரு நல்ல ஒரு செட்டிங் ப்ராபபிலிட்டியோட வந்து நிக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டச் எடுத்து கொடுத்து இப்ப மீண்டும் டி ஏரியாக்குள்ள போறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க கன்னியாகுமரி. பட் செங்கல்பட்டு பாருங்க, சிம்பிளி they are just dominating and பாலை இப்ப திரும்பவும் கன்னியாகுமரி ஜோன்ல எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மேட்ச்க்காக தான் வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 பல கோடி பேருடைய கனவு இன்னைக்கு நிஜமாகுமா? சோ ஒரு சாம்பியன், ஒரு வின்னர் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். போன வருஷம் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் இந்த டோர்னமெண்ட். நிறைய ஆத்லெட்ஸ், நிறைய விதமான ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸை இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். சொல்ல போனா இந்த வருடம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு ஃபேன் கோட் வழியாக. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில இருந்து. So this is John myself in the com box. உங்களுக்காக தமிழ் வர்ணனையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு, ஷாட் அடிச்சா கோல் வரும். இங்க செங்கல்பட்டுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு. கோல் கீப்பரை நோக்கி வந்து கரெக்டா போனார் அட்டாக்கர். ஆனா பால் சைட் நெட்ல
கஷ்டப்பட்டு வெளியில போயிருக்கு. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி போன்ற ஒரு டீமோட வந்து விளையாடும் போது மைண்ட் செட்டோட வந்து விளையாடணும், கரெக்டான இன்டென்ட் வந்து யூஸ் பண்ணணும். காலையில தான் இன்னொரு வெடியில வந்து விளையாடிக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு மேட்ச் ஸ்ட்ரென்த்தை கூட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டச் எடுத்து நீங்க பாசஸையும் கண்டினியூ பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து தெரியுது. அவங்க சொல்ல போனா ஒரு சில சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு சான்ஸ், அந்த ஒரு சேவ் வந்திருக்கு கோல் கீப்பர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு அட்டெம்ப்ட். மீண்டும் இந்த மாதிரியான சான்சஸை செங்கல்பட்டு எடுத்தாவணுங்க. சொல்ல போனா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல இரண்டாவது அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கார்னர் கிக் வர போகுது இப்போ செங்கல்பட்டுக்கு. பார்க்கலாம். கன்னியாகுமரி யோசிப்பாங்க. பேக்கர்ஸ் ரெடியா நிக்கிறாங்க கோல் கீப்பர் பக்கத்துல. சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில ஹெடர் அண்ட் பால் வெளியில போயிருக்கே. சோ கிளியரன்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியிலும் கன்னியாகுமரியோட டிஃபெண்டர்ஸ் கிட்ட வந்தாங்க. இதுதான் கன்னியாகுமரியோட ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கன்னியாகுமரி மாதிரியான டீமோட வந்து விளையாடும் போது ஒரு பயம் இருக்கும். ஐயோ கேரளா பிளேயர்ஸ் ஆச்சே, நல்ல பிசிக் இருக்கும், அவங்க கிட்ட நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்படி பல கேள்விகள் அண்ட் பல விமர்சனங்கள் இவங்களுடைய டீம் மேல வந்து ஆப்வியஸ்லி இது ஃபுட்பால் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்லேயும் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 3 to 4 டேஸாக இந்த வெனியில் இருக்கும்போது பல டீம்ஸ் பல விதமாக இந்த கேரளா பிளேயர்ஸை பற்றி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டு இருந்தது வந்து நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த ஒரு வளர்ந்து வரும் அந்த ஒரு திறன், அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, அவங்க பண்ணுற ஒரு பயிற்சி களத்தில் ஃப்ரண்ட்ல ஏறி போனாரு. ஆனால் அங்கே மறுபடியும் செங்கல்பட்டோட டிஃபென்ஸ் மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி அவங்க பண்ணி ஆகணும். கன்னியாகுமரி கொஞ்சம் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் திரும்பவும் எல்லோ அவங்க தான் முன்னிலையில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறாங்க. சேலஞ்ச் இருக்கு, ஒரு கிளியரன்ஸ் வந்திருக்குங்க, ஒரு லாங் பால் தூக்கி ரொம்ப தூரம் கழிச்சு போட்டாருன்னு பார்த்தா இல்லை. ஸோ அதே ஜோன்ல தான் வந்து போட்டிருக்காங்க. போன வருஷம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2024 நாம ஒரு சாம்பியன், ஒரு வின்னர் வந்து பார்த்தோம். ஸோ நாளைக்கு தெரியுங்க அந்த ஒரு ஃபைனல் மேட்ச், அந்த டிசைடர் மேட்ச்ல தெரியும் யாரு அந்த ரியல் வின்னர் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025. இது டிஸ்ட்ரிக்ட்கான மேட்ச். சொல்ல போனா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நிறைய அத்லெட்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அண்டர் 25 கேட்டகரி மேட்சஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாய்ஸ் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கேர்ள்ஸ் கேட்டகரி மேட்ச் வர போகுது. சிங்க பெண்கள் வந்து களம் இறங்க போறாங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை வின் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டேடியம், ஏ கிரவுண்ட்லயும் சரி பி கிரவுண்ட்லயும் சரி கலக்கலான ஃபுட்பால் போட்டிகள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்சஸ்லாம் நீங்க எதில் பார்க்கலாம் அப்படின்னா, you can download the fan code app from the Play Store and just search in fan code as Chief Minister's Trophy 2025. Then you will get this wonderful football matches which is happening here in this Jawaharlal Nehru Stadium, Chennai. ரெண்டு வென்யூஸ்ல நடந்துட்டு இருக்கு. பட் சார் ரெண்டு சார் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி அவங்க என்ன யோசிப்பாங்க, ஸ்டாப் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா டிஃபெண்டர்ஸ் கரெக்டாக அவங்களுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் வந்து நிற்பாங்க. பிரச்சனை யாருக்கு? கோல் கீப்பருக்கு. அந்த அவ்வளோ பெரிய கோல் போஸ்ட்ல இந்த ஃபுட்பால் உள்ள போறதை இப்போ கோல் கீப்பர் தடுக்கணும். அவருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்சும் கூட. கன்னியாகுமரியுடைய டிஃபென்ஸ் அவருடைய மைண்ட் என்ன சொல்லும், எந்த பக்கம் குதிக்கிறது.
அவருக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். விஷன் இருக்கு. பேக்கர்ஸ் கன்னியாகுமரி மறுபடியும் சொல்றாங்க, நாங்க ஒரு பவர்ஃபுல்லான டிஃபென்ஸ் வச்சிருக்கோம் எங்க டீம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொடக்கம்க்கு அப்புறம் இந்த 4-5 நாட்கள் சூப்பர் ஃபுட்பால் மேட்சஸ் நம்ம பார்த்து ரசிச்சோங்க. இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஏ கிரவுண்ட்லயும் சரி, JNIS பி கிரவுண்ட், இந்த வென்யூக்கு பின்னாடி இருக்கிறதா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இண்டோர் ஸ்டேடியம். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ், வாலிபால், இப்படி பல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஏ கிரவுண்ட்ல செங்கல்பட்டு கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் யார் லீட் எடுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டச், அந்த பாஸ் கிடைச்சது ரைட் விங்ல இருந்து முன்னேறி போறதுக்கான முயற்சி. ஜெர்சி நம்பர் 7 பாலை கரெக்டா பாஸ் பண்ணாரு. ஆனா அங்க வந்ததாங்க கன்னியாகுமரியோட டிஃபெண்டர் சரியான டைம்ல தடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதுவும் எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கார்னர் கிக் வருதுங்க. இப்போ செங்கல்பட்டுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்களா? 3-4 பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல நிக்கிறாங்க. திரும்பவும் ஒரு ஸ்டாப் வந்திருக்கு கன்னியாகுமரி டிஃபென்ஸ் கிட்ட இருந்து. இவரை நம்ம லாஸ்ட் 2-3 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கன்னியாகுமரி அந்த டிஃபெண்டிங் ஜோன்ல இவர்கிட்ட பால் போச்சு அப்படின்னா டெஃபினட்டா தடுப்பாருங்க. அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன். திரும்பவும் ஒரு ஏரியல் பால் தூக்கி போடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. ஆனா அது சரியா போலையே. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் கரெக்டா வந்திருக்கு. அசிஸ்ட் எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல செங்கல்பட்டு டீம் கிட்ட இருந்து. திரும்பவும் ஒரு லாங் பால் ஆல்மோஸ்ட் அந்த சைட் லைனை நோக்கி போட்டிருக்காங்க. ஒரு கிரவுண்டட் பாஸ் வந்திருக்கு. ஒரு மிஸ் பாஸ் சொல்லாங்க. கோல் கீப்பர் ஃப்ரீங்க. செங்கல்பட்டு அடிச்சா கோல் வரும். ஒன் மேன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. மிஸ் பண்ணிட்டாங்களே. கையில வந்ததுங்க ஒரு சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவற விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய ஆப்போனன்ட் உங்களை கவனிப்பாங்க. அவங்க கிட்ட தான் இப்போ ஃபுல் கேம் பிளே இருக்கு. கன்னியாகுமரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிறந்த வகையில். பட் எப்படி செங்கல்பட்டு அதை மிஸ் பண்ணாங்க? சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அட்டாக்கர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் விங்ல கரெக்டா பிரிஞ்சாங்க. ஸ்பேஸ் இருந்துச்சு, ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கலாமே. இதுதான் டக்அவுட்ல இருந்து கோச்சும் மிகவும் சத்தமா சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அதை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட தான் இங்க விளையாடிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு. யூசுவலி ஒரு டீம் எல்லோ ஜெர்சியை போட்டு விளையாடினாலே அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். எல்லோ இஸ் ஃபேவரட்ல ஃபார் சென்னை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் டக்குன்னு இப்போ ஒரு மைண்ட் வரும். எஸ், ஆப்வியஸ்லி இந்த வென்யூக்கு பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் கிடையாது நம்ம சேப்பாக் ஸ்டேடியம். ஆனால் இங்கேயும் கேரளா பிளாஸ்டர்ஸ், நம்ம சென்னை FC நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு செங்கல்பட்டு என்ன பண்ண போறாங்க? திரும்பவும் அதே கொஸ்டின் மார்க். அங்க பாருங்க லெஃப்ட் விங்ல தன்னந்தனியா ஒருத்தர் நிற்கிறாரு. பால் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு சப்ளை பண்ண, எனக்கு பாஸ் பண்ண அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப லாங் ரேஞ்ச்ல இருந்து அந்த ஒரு கமாண்ட் வந்துகிட்டு இருக்கு. கிளியர் பாசஸ் 1 and 2 ப்ராபபிலிட்டி இருக்குமா? திரும்ப செங்கல்பட்டு யோசிக்கிறாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணணும். கோல் கீப்பர் அவரோட சோன்ல இருந்து வெளியில வரல. and மறுபடியும் ஒரு சான்ஸ். இப்போ ஸ்பேஸ் கிடைச்சது. எப்படிங்க மீண்டும் மிஸ் பண்ணிட்டாரு? செங்கல்பட்டுக்கு பேக் டு பேக் few செகண்ட்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கன்னியாகுமரிக்கு அவங்களை இப்ப யோசிக்க வைக்கிறாங்க செங்கல்பட்டு. எப்படிங்க இது? இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். இந்த மாதிரியான ஒரு மேட்ச்ல நீங்க சான்சஸ் தவற விடக்கூடாது. பல நாள் கனவு, பல நாள் தவம் அப்படின்னு சொல்லலாம்.
அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் வெகு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இந்த காம்படிஷன்ல வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப டி பாக்ஸ்க்குள்ள வந்து நுழையிறாங்க, பெனால்டி ஏரியாக்குள்ள போறதுக்கான சான்சஸையும் வந்து உருவாக்குறாங்க செங்கல்பட்டு. ஆனா ஏன் அவங்களால வந்து கோல் ஸ்கோர் பண்ண முடியல? நிறைய கேள்விகள் வந்து இந்த மேட்ச் மூலமா எழும்பி இருக்கு. வாட் அ மேட்ச்! 16 நிமிஷம் இந்த மேட்ச் தொடங்கி எல்லாரும் இந்த மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்போ கோல் வரும்? அதே தான் எனக்கும் வந்து தோணுது. நானும் இப்போ தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், எப்போ கோல் வரும்? யாரு ஃபர்ஸ்ட் கோல் அடிக்க போறா? செங்கல்பட்டா இல்லை கன்னியாகுமரியா? இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் இப்போ இந்த களத்தில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸை தாண்டி வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம், சரியான களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 அந்த பிராண்டிங் போர்டிலேயே உங்களுக்கு அந்த கேப்ஷன் எழுதப்பட்டிருக்கு, களம் நமதே. இது இவர்களுக்கான ஒரு களம். இந்த களம்ல கோல் அடிக்கணும், அந்த ஒரு திங்கிங்கோட தான் இந்த மேட்சுக்குள்ளேயும் வந்து இறங்கி இருக்கிறாங்க செங்கல்பட்டும் கன்னியாகுமரியும். பாருங்க, காலையில் ஆடின மேட்சுக்கும் இப்போ ஆடுற மேட்சுக்கும் கன்னியாகுமரி கிட்ட என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெஸ்ட் எடுக்காம ஆடுறாங்க, பெரிய ரெஸ்ட் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க பேக் டு பேக் மேட்சஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் இமேஜின் 70 மினிட்ஸ் 2 ஆஃப் சேர்த்து அவங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது கன்னியாகுமரிக்கு மட்டும் இல்லை, செங்கல்பட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். லீக் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் மேலே வராங்களோ ஸோ அவங்க நாளைக்கு மார்னிங் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபைனல் என்கவுண்டரில். இந்த ரைட் ஜோன்ல இருந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஆனால் பாஸையும் வந்து அவரால் வந்து சரியாக கன்வே பண்ண முடியல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. 18 மினிட்ஸ். இன்னும் இந்த மேட்ச்ல ஹீட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. கிளைமேட்டும் நமக்கு அதை தான் வந்து உணர்த்துது. ஏன்னா இந்த கிரவுண்டுக்கு நான் வரும்போது 2 கிளைமேட்டை வந்து ஃபேஸ் பண்ணேன். ஒரு பக்கம் வெயில் அடிச்சுது, ஒரு பக்கம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம சிங்கார சென்னை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் சென்னை சிட்டி. இந்த சென்னை சிட்டியில் இப்படி ஒரு அழகான ஸ்டேடியம், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னையில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025. இந்த வெனியூல மட்டும் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கல. இந்த வெனியூக்கு பக்கத்தில் இருக்கிற பி கிரவுண்ட்ல இன்னும் 2 அணிகள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் திருச்சி. அதில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். இந்த மேட்ச் முடியும் போது அந்த மேட்ச் வந்து முடியும். அதே மாதிரி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025ல ஃபுட்பால் மேட்ச் மட்டும் கிடையாதுங்க, பல ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸ் இருக்கு. பேட்மிண்டன், வாலிபால், ஃபென்சிங், நிறைய அத்லீட்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அத்லீட்டுக்கும் அவங்களுடைய கனவா அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய பெற்றவங்க வீட்டில இருந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது நிறைய கனவுகளோடு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பற்றி நான் இதுக்கு முன்னாடி நான் கமெண்ட்ரி பண்ண டோர்னமெண்ட்லேயும் அதை பற்றி நான் வந்து பேசி இருந்திருக்கிறேன். சரியான மெடிக்கல் சிஸ்டம் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பிளேயருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அதுக்கான அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்னை அப்போவே வந்து இமிடியேட்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ சிறந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் இருக்குங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பட் பாருங்க ஒரு சேலஞ்ச் வந்துச்சு கன்னியாகுமரிக்கு. ஒரு பிளேயர் கீழே விழுந்திருக்கிறாரு. இப்போ 2 ரெஃபரிஸ் வந்து பேசுறாங்க. வாட் ஹேப்பன்? இமிடியேட்டா பிசியோ வரணும். இப்போ மெடிக்கல் டீம் அங்கே இருக்கிறாங்க. அந்த பிளேயருக்கு என்ன ஆச்சு பார்த்தாவணுங்க. இப்போ ஜெர்சி நம்பர் 5 ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா கன்னியாகுமரிக்கு இருந்திருக்கிறாரு இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல. ஐ திங்க் he is okay, he is fit to play. எந்திரிச்சாருங்க.
ஸ்டெகின் அவருடைய நேம். ரைட். கன்னியாகுமரி பிளேயர்ஸுக்கு யூஸ்வலி ஃபிட்னஸ் லெவல் அண்ட் ஃபிசிக் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக ஃபுட்பாலில் மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்லேயும் இருக்கிறாங்க. அவங்க உணர்த்துறாங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா கன்னியாகுமரி? சப்ஸ்டிடியூஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண ஒரு விஷயம் நான் பார்க்கல. அண்ட் ஸ்டெஜன் இப்போ வெளியிலேருந்து இப்போ திரும்ப ஃபீல்டுள்ள போயிட்டாருங்க. வா, எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கன்னியாகுமரிக்கு. ஆனால் குறைச்சி எடை போடக்கூடாது. ஏன்னா முந்தானத்து ஐ திங்க் ஸோ கன்னியாகுமரி சென்னையோட வந்து பி கிரவுண்டில் வந்து விளையாடும் போது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா சென்னை வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடித்து கன்னியாகுமரி அப்படியே அப்செட் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன் ஓகே இந்த மேட்ச் கன்னியாகுமரி தோத்துருவாங்க போலையே அப்படின்னு. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் வாங்கின டீமை 2 கோல் அடித்து சென்னை டீமை அப்படியே வாயை புழக்க வச்சாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து பார்க்குறேன். ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மறந்துடவே கூடாது. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த லாஸ்ட் மினிட். இங்கு கடைசி நொடிகளில் மாறிய ஆட்டங்கள் ஏராளம். அதுதான் லைஃப் நமக்கு வந்து சொல்லி தருது. என்னைக்குமே எப்பவுமே என்ன வேணா நடக்கலாம். உங்களோட மொமெண்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அதை தான் வந்து இங்க கன்னியாகுமரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி லைக் நமக்கு அந்த ஒரு ரைட்டான மொமெண்ட், அந்த ரைட்டான பால் யாராவது போடுவாங்களா அப்படின்னு அட்டாக்கர்ஸ் ஒரு பக்கம், கோல் கீப்பர் இப்போ அவரோட ஜோன்ல இருந்து வெளியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்குங்க இங்க. இதுதான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் இப்போ அந்த ஜோன்ல நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி அட்டாக்கர்ஸ் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி இப்போ அந்த ஜோன்ல இருந்து வெளியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ மீண்டும் பால் செங்கல்பட்டு ரீஜன் தான் இருக்கு. கொஞ்சம் பிரிஞ்சு விளையாடுறாங்க செங்கல்பட்டு பிளேயர்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் விங் யோசிக்கிறாங்க என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பார்த்தா ஒரு தெளிவான ஒரு கேமை இங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு. அதாவது அவங்க விளையாடின ப்ரீவியஸ் கேமுக்கு இந்த கேமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஹெட்டர் வந்திருக்கு, ஒரு சூப்பர் ஸ்டாப் ஷாட், வெள்ள அடிச்சாருங்க. கோல் போஸ்டுக்கு மேல போயிடுச்சு பால். எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டேடியம்ல. பெருசா இன்னைக்கு எதுவும் கூட்டம் வரல, சண்டே ஓகே, எல்லாரும் வீட்டில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேபி டக்குன்னு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்திருக்கலாம். ஒரு சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே. மீண்டும் லட்டு அப்படியே வந்து காலில் உக்காந்துச்சு. எப்படி அவர் அதை மிஸ் பண்ணாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அடிச்சிருந்தா மேபி லைக் அவருக்கு அந்த ஒரு ஆங்கிள் கிடைச்சிருக்கும். விஷன் கரெக்டாக இருந்துச்சு. பெர்ஃபெக்ஷன் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஷாட்டுக்கு. பட் எப்படி அவர் அதை மிஸ் பண்ணாரு? தவற விட்டாங்களே. திரும்ப அதான் நான் சொல்றேன், லெஃப்ட் அண்ட் ரைட் விங் பிளேயர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பால் எங்களுக்கு வேணும், சப்ளை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாஸ் போடுங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். லாங் பால் போடணுங்க. லாங் பால் போட்டு விளையாடினாங்க அப்படின்னா டெஃபினட்டா 1-2 சான்சஸ் எடுக்கலாம். எவ்வளவு நேரம் கழிச்சு செங்கல்பட்டுக்கு ஒரு பாலுங்க. ஓ சூப்பர் சான்ஸ் மறுபடியும் செங்கல்பட்டுக்கு. வந்தாரு அட்டாக்கர். அங்க மிட் பிளேயர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா அது டாக்கிள் தான். அதனால தான் ரெஃபரி வந்து சொல்றாரு ஓகே பாலை வந்து அந்த இடத்துல வச்சு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. they have to be thankful to the god. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல சொல்றேன், ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் விளையாடும் போது இன்ஜுரிஸ் ஆகிறது அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபுட்பாலும் ரக்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம், வேகமாக விளையாடக்கூடிய கேம். ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ப்ளே வெரி வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அண்ட் நிறைய மேட்சஸும் வந்து இவங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு 1-on-1 தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏரியா அது. டேக்கிள் நடந்திருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ரெஃபரி கையை அப்படி வச்சிருப்பாரு, பெனால்ட்டிக்கான ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல வேலை
அதை சுதரிச்சிட்டாங்க கன்னியாகுமரியோடைய டிஃபெண்டர்ஸ். ஸ்கோர் பண்ணுவாங்களா கன்னியாகுமரி? ஒரு டென்ஷன் தெரியுது ஆக்சுவலி அவங்களுடைய கேம்ல இல்ல. அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ரெஸ்ட் இல்லாம விளையாடுறாங்கல்ல, பெரிய ரெஸ்ட் எதுவும் இல்லை அவங்களுக்கு. 2 அணிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இருந்தாலும் செங்கல்பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா எங்களை பார்த்தா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து விளையாடின மாதிரி தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸை எல்லாருடைய மைண்ட்லயும் வந்து போடுறாங்க. வாட் ஜஸ்ட் ஹேப்பன் அண்ட் அகெயின் referee is just going to have a check on that particular player. I think it should be jersey number 15, I guess. நிதிஷ் கீழே கிரவுண்ட்ல படுத்து இருக்கிறாரு. ஸோ பிசியோ வந்து உடனே கேட்குறாங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ் கேம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடணும். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு டேக்கிள் ஆனால் கூட உங்களுடைய ஆங்கிள் ட்விஸ்ட்டு, இந்த கிராம்ப்பு, இந்த மாதிரியான சில இன்ஜுரிஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். இப்போ நிதிஷ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டுலேருந்து வெளியில் போகிறாருன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வெளியில் போயிருக்காரு. இப்போ என்ன எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், நிதிஷ் இப்போ ஃபீல்ட்லேருந்து வெளியில் போயிருக்காரு, இவ்வளோ நேரமாக கன்னியாகுமரிக்கு கரெக்டான பாசஸை வந்து அவங்க டீம்மேட்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ யார் அந்த ஒர்க்கை செய்வா? ஸோ அவருடைய இம்பேக்ட் இப்போ ஃபீல்டுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்க போகுது? இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு கூட்டத்துடைய தலைவனை தூக்கிட்டா மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதை தான் இப்போ நான் இங்கே வந்து சொல்கிறேன். கன்னியாகுமரிக்கு இப்போ இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிதிஷ் ஃபீல்டுக்கு உள்ளே இருந்து இப்போ வெளியில் போயிருக்காரு. ஸோ அவர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒர்க்கை, அந்த வேலையை இப்போ யார் செய்ய போகிறாங்க? ஃப்ரீ கிக் வந்திருக்குங்க, மறந்துடக்கூடாது. செங்கல்பட்டு உடைய ஃபர்ஸ்ட் 3 அட்டாக்கர்ஸ் இன்னமும் அந்த சென்டர் மார்க் ஏரியாவை தாண்டி போகலை. Almost 29 minutes. What a match this is turning out to be between these two sides, Chengalpattu versus Kanyakumari. So far, we didn't see any sort of goals which is coming. It is not coming from both the sides. இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 நிமிஷம் தான் வந்து பாக்கி இருக்கு. 5 to 6 minutes எக்ஸ்ட்ரா டைம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கூட வந்து தரலாம். பட் அது வந்து பேஸ்ட் ஆன் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிளேயர்ஸ் கீழே விழுந்து அந்த தாமதமான டைம் வந்து அவங்க ஈட்டியில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆடட் டைமில் விங்கர்ஸ் இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா? செங்கல்பட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஹெட் பேக் டு பேக் ஹெட்டர்ஸ். இங்கே சூப்பர் சண்டே ஃபுட்பால் மேட்ச் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில். இதை விட என்ன கேட்கணும்? ஆண்டவனே வந்து நம்மக்கிட்ட ஒரு வாரம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் சண்டே அதுவுமா ஃபுட்பால் மேட்ச் நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர், பியூட்டிஃபுல்லான ஸ்டேடியமில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட நம்ம பெருசாக எதுவும் கேட்டுற முடியாது. லாங் பால் போடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. ஆனால் கன்னியாகுமரி திரும்ப திரும்ப அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் அட்டாக்கர்ஸில் மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, எங்களுடைய டிஃபென்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு மீண்டும் சொல்கிறாங்க. ஏரியல் பால் வந்துச்சுங்க. அகைன் ஒரு சான்ஸ். ஓ, வெல் அடிச்சிட்டாரு. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செங்கல்பட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கோச் என்ன சொல்ல போறாரு இந்த ஆஃப் முடிஞ்சு அவங்களுடைய பிளேயர்ஸ் கிட்ட? ஐ திங்க் தே நீட் சம் பாசிட்டிவ் சாட். ஒரு கிளியர் கான்வர்சேஷன் வேணும் இப்போ அவங்களுக்கு. யாராவது போய் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட்டான இன்சைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தா மட்டுமே அவங்க இந்த கேம்குள்ளே மறுபடியும் உள்ளே வரத்துக்கான ஒரு சான்சஸ் எடுக்கலாம். ஆனால் எதனால் அவங்க இந்த மாதிரியான சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க? மேபி லைக் இட்ஸ் தேர் ஃபேஸிங் தட் ப்ரெஷர் சிச்சுவேஷன், அந்த ஒரு ஹீட்டடப்பான ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால
வாய்ப்புகள் கரெக்டான இடத்துல இருக்கும்போது அதை அவங்க தவற விடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்திருக்கு. மறுபடியும் பாருங்க ஒரு சான்ஸ் செங்கல்பட்டுக்கு. லெஃப்ட் ஃபூட்டர் கரெக்டா வந்திருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு கோலா கன்வெர்ட் ஆகிருக்குமே. அங்க என்ன நடந்தது அப்படின்னா அந்த டிஃபெண்டர் அவரை கோல் அடிக்க விடல, அவரை தடுத்து நிப்பாட்டினாரு. ஜெர்சி நம்பர் 5 கன்னியாகுமரி பிளேயர் சூப்பரான வேலையை அங்க கரெக்டா செஞ்சாருங்க. இது மட்டும் கோலா போயிருந்தது அப்படின்னா 0-0 பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மேட்ச்ல நீங்க 1-0 வந்து பார்த்திருந்திருக்கலாம். ஸ்டெஜின் கார்னர் கிக் செங்கல்பட்டுக்கு இருக்கிறாங்க. அந்த பெனால்டி ஏரியாக்குள்ள பிளேஸ் இருந்தது நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஹெட்டருக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு, எடுத்திருந்திருக்கலாமே. இந்த மிஸ் பாசஸ் பண்ணக்கூடாது. பேக்கர்ஸு சென்டர் மார்க் அந்த சென்டர் சர்க்கிள் ஏரியா கிட்ட தான் வந்து இருக்கிறாங்க. வெகு தூரத்தில் வந்து நிற்கலை, அதாவது இன்னும் கீழே இறங்கி நிற்கலை. அதை அவங்க மைண்டில் வச்சு வந்து கரெக்டாக வந்து விளையாடணும். இது ஒன்று கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. ஷார்ட் பாசஸ் மட்டும் இல்லாமல் நல்ல லாங் பாசஸை தூக்கி தூக்கி போடுறாங்க செங்கல்பட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லெஃப்ட் அண்ட் ரைட் விங்கர்ஸ் வந்து கரெக்டாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஜோனில் பிரச்சனை இருக்கு செங்கல்பட்டுக்கு. திரும்பவும் அவர் தான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாப்பேஜ் அங்கே வந்து பண்ணது. ஜெர்சி நம்பர் 15 கன்னியாகுமரி பிளேயர் நிதிஷ் ஃபீல்டுக்கு வெளியில் போனார். மீண்டும் வந்து பாருங்க அவருடைய டீம் அவர் சேவ் பண்ணுறாரு. ஆனால் இப்போ கீழே படுத்து இருக்கிறதும் அவர் தான் நிதிஷ். என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நிதிஷுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 நிமிஷம் ஆடட் டைம் கொடுத்துருக்குறாங்க 2 அணிகளுக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபீல்டுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் பிளேயர்ஸ் கிரவுண்டில் வந்து கீழே விழுகிறதுனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ண முடியாதனால தான் இந்த ஆடட் டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ யாருக்கு அந்த ஒரு ஃபுல் பேர்டன் இருக்குது அப்படின்னா 2 டீம் பிளேயர்ஸுக்குமே அவங்களுடைய தோள்களில் அந்த பெரிய பாரம் இருக்கு. ரெஃபரிக்கு ஒரு சேலஞ்ச். செங்கல்பட்டு யூஸ் பண்ணுவாங்களா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை? த்ரோயின் வருதுங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு த்ரோயின் பாருங்க. சேவ் பண்ணாரா இல்லையா? ஃபைனல் ஃபியூ செகண்ட்ஸ்ல சேவ் பண்ணியிருக்கிறாரு. பட் 2 ஹேண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வரலையே, 2 ஹேண்ட்ஸை ஃபுல்லாக வைக்கல. க்ளவ் வழுக்கிச்சா அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கன்னியாகுமரியோடைய கோல் கீப்பர் செங்கல்பட்டு கோல் கீப்பர் தெசியை நோக்கி பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. இப்போ ரொம்ப தூரத்திலிருந்து இப்போ பாலை எடுத்துட்டு வரணும் செங்கல்பட்டு. ஒரு சாட் நடக்குது. ரெஃப்ரி ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுறாங்க. நிதிஷ் சம்திங் அவருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பேட் டே அப்படின்னு நினைக்கிறேன்ல. திஸ் திங் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ குட் அண்ட் பேட் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து நடக்கலாம். ஆனால் அன்னைக்கு நாள் யாருக்கு? ஸோ இப்போ செங்கல்பட்டு வந்து தொடங்குவாங்க. அண்ட் மறந்துடக்கூடாது, இப்போ இந்த மேட்ச் ஆடட் டைமில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆடட் டைமில் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குமா? இருக்கலாம்னு நினைக்கிற செங்கல்பட்டுக்கு தான் மீண்டும் மீண்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஆஃபில் இந்த மேட்சை ஃபுல்லாக பார்த்தவங்க இது வரைக்கும் இந்த ஆஃபில் ஒரு தாட் வந்திருக்கும். மேபி ஒரு விரலை விட்டு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லிடலாம். 2-3 சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது கோல் ஏரியா கிட்ட இருந்து செங்கல்பட்டுக்கு. 3 நிமிஷம் ஆடட் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 2 டீம் பிளேயர்ஸும் இப்போ டகோட நோக்கி போவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அவங்களுக்கு. கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஒரு சாட் நடத்தி ஆகணும், ஒரு கான்வர்சேஷன் இருந்தாகணும் அவங்க டீம்மேட்ஸ்குள்ள. ரெஃபரி மறுபடியும் கன்னியாகுமரியோடைய பிளேயர் கிட்ட போய் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
இன்னும் விசில் ஊதல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய எண்டுக்கு. ஒரு முடிவு இன்னும் வரல. அட் டைமில் திரும்ப ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரை நாம் ஒரு பார்க்குறதுக்கான ஒரு வே நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு அணிகளும். செங்கல்பட்டு பாருங்க ட்ரெயின் அவுட் ஆனதுனால அவங்க டீம் மேட்ச் கிட்டேயே பாலை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸுடைய எனர்ஜியை இன்னும் வந்து டவுன் பண்ணுறாங்க. இதை தான் அவங்க ரொம்ப நேரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு. ஆஹா அடிப்பாரா ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்னு வந்து பார்த்தா இல்லையே, மீண்டும் கோல் போஸ்ட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அவையில போயிருச்சு. ஷார்ட் ஆன் டார்கெட் இந்த முறையும் ஒர்க் ஆகலை செங்கல்பட்டுக்கு. நம்பர்ஸ் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கன்னியாகுமரியை விட ஸ்டாட்ஸ் அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹாஃபில். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லான ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோவில் விளையாடிக்கிட்டு இருக்கிற செங்கல்பட்டு. ரெஃப்ரியோட விசில் சைட்லைன் கிட்ட இருந்து இந்த விங்கர்ஸை யூஸ் பண்ண மாதிரி செங்கல்பட்டு கன்னியாகுமரி ஏன் அவங்களுடைய அட்டாக்கர்ஸை சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் தோணும்ல. இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். லாங் பால் அங்கே அந்த ஜோனில் செங்கல்பட்டு கோல் கீப்பராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டிஃபெண்டர்ஸாக இருந்தாலும் சரி, ரைட்டான வேலையை வந்து செய்வாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி ஆகணுமே, தாண்டி போவாங்களா? இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ராங் பாஸும் கூட வந்து சொல்லலாம். அந்த பிளேயர் கரெக்டாக அந்த ஜோனில் போய் கமிட் ஆனார். எனக்கு பாஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட வந்து போனார். பால் ஆனால் அவருடைய காலில் வந்து போகலையே. இப்போ த்ரோ இன் வரும். ஜஸ்ட் ஹாவ் டு ரிமைண்ட் திஸ். இது வந்து நம்ம ஆடட் டைமில் போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ செங்கல்பட்டுக்கு மறுபடியும் ஒரு த்ரோ இன் வருது. ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு த்ரோ இன்ங்க. எப்பா ஆல்மோஸ்ட் அந்த டி பாக்ஸ் சர்க்கிள்குள்ள வந்து தூக்கி போட்டார் சொல்லலாம். லெஃப்ட் ஃபுட்டர் கோல் கிடையாது, சைடு நெட்ல பட்டு போயிருக்கு பால். இப்படி ஒரு விசில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃபை இங்க முடிக்கிறாங்க. ரெண்டு டீம் பிளேயர்ஸும் அவங்களுடைய டக் அவுட்டுக்கு வந்து போகலாம், போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்னும் 5 to 10 minutes கழிச்சு மீண்டும் பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த கேம்குள்ள திரும்ப வருவாங்க ரெண்டு அணிகள். மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் செங்கல்பட்டு நெல், கன்னியாகுமரி நெல்.
நம்ம அடமச்சே அச்சு பச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சே அச்சு பச்சு இது நம்ம அடமச்சே அச்சு பச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சே ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட கத்துக்கொள்ளும் வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும் இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் முடிக்கட்டும் மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும் வெற்றி கொடி தாண்டி ஒரு சிங்கப்பட்டம் மல்லு கட்டும் காதல் வீரா போகும் நேரம் பயனளி கொடுக்கட்டும் நெத்தியில ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும் மண்ணெடுத்து காலெடுத்து குத்து வரச கம்பம் வைத்து மானடும் சுருள்வாலும் சிரமம் கவலை போட்டு போட்டு மண்ணெடுத்து சுருளோடு காலெடுத்து வெள்ளமோடு குத்து வரச கம்பம் வைத்து மானடும் சுருள்வாலும் சிரமம் கவலை போட்டு போட்டு காக்கிறவர மரணப்பட்டு பாரம்பரியம் காத்தளிக்கும் மந்தனியும் தோட தோட மனதை புறந்தழும் இடம் நமது எழுந்து எழ சொல்லும் நடம் நமது எதிரியை மதித்திடும் அறம் நமது வலிமையை வளர்த்திடும் வரம் நமது ஆற்று வீரதோ சமமென மதித்திடும் களம் நமதே ஆணினுலமோ பெண்ணின் வளமோ இளமையை உழைத்திடும் களம் நமதே இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி செல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே. அச்சு பச்சு இது நம்ம அடமச்சே அச்சு பச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சே அச்சு பச்சு இது நம்ம அடமச்சே அச்சு பச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சே
வெல்கம் பேக். சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இரண்டு அணிகள் வந்து எப்படி விளையாடினாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். இதே ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் ஏ கிரவுண்ட் இந்த மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி. ஸ்கோர் லைன்ல எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை, 0-0 தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு லீக் மேட்ச் அப்படிங்கிறதுனால பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் வின்னர் யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். ஆனால் செங்கல்பட்டு அண்ட் கன்னியாகுமரி இவங்க இதுக்கு முன்னாடி விளையாடின ப்ரீவியஸ் மேட்சஸில் எப்படிப்பட்ட பேட்டிலில் இவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் இந்த இரண்டு அணிகள் விளையாடின ப்ரீவியஸ் மேட்சஸ் மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், இப்படி பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இந்த ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஃபைனலி த லாஸ்ட் 3 to 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான ஒரு ஃபைட் இது. இந்த லாஸ்ட் நடந்த இந்த 3-4 நாட்கள் மூலமாக நம்ம ஃபைனலி நமக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ச்னு கூட வந்து இதை சொல்லலாம். செங்கல்பட்டுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டி. பட் பாருங்கள், கன்னியாகுமரி ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மீண்டும் ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு கோல். சைடும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், யார் எல்லோ யார் வந்து பிளாக் அப்படின்னா, எல்லோ அணி செங்கல்பட்டு அண்ட் பிளாக்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறது கன்னியாகுமரி. ஸோ ரெஃபரியோடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. கன்னியாகுமரி அவங்களுடைய ஜோன்ல இருந்து இப்போ பாலை வந்து கண்டினியூ பண்ணி விளையாடுவாங்க. 0-0 தான் இன்னும் இந்த ஸ்கோர் லைன் இருக்கு. 1-0 வா இன்னும் வந்து மாறலை இந்த மேட்ச். இந்த மிகப்பெரிய மேடை, இந்த மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய ஹோம்ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து விளையாண்டதன் மூலம் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மேடை, இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. அந்த மெகா பிரைஸ் வின் பண்ண போகிறது செங்கல்பட்டா இல்லை கன்னியாகுமரியா? ஸோ இந்த ரெண்டு டீம் பற்றி பேசணும் அப்படின்னா, அண்டர் 25 அவங்களுடைய காலேஜஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து விளையாடுறாங்க. செங்கல்பட்டும் சரி, கன்னியாகுமரியும் சரி. நம்ம யோசிக்கலாம், சென்னையிலையும் சில கேரளா பிளேயர்ஸ் வந்து விளையாடி இருப்பாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, மற்ற இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து மிக்சட் அப் பிளேயர்ஸ் வந்து விளையாடினது வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போது நமக்கு என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா, இந்த மிக்சடப்பான பிளேயர்ஸ் வந்து விளையாடும் போது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பேசப்படும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். நாட் ஓன்லி இன் கேம், உங்களுடைய ஸ்கில்லும் வந்து வளரும். பாருங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி அண்ட் செங்கல்பட்டு. விடாமல் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு டீமுடைய ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். விங்கர்ஸ் அதே வேலையை வந்து செய்கிறாங்களா செங்கல்பட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, பாலை கேட்டிருக்காரு, கண்டிப்பாக இது ஆஃப் சைட் வராது. ஸோ ஃப்ரண்ட் லைனில் முன்னாடி ஓடி போனார் விங்கர். ஆனால் ஏன் அவருக்கு அந்த பால் அவருடைய ஃபூட்டில் வந்து மாற்றலை அப்படின்னா, வேகம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கணும். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். லாங் பால் போட்டிருக்காருங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோல் கீப்பர் ஃபைனலா வந்தாரே அந்த ஒரு கோல் லைன்ல. இதுதான் வந்து சிம்பிளா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரு 50-60 செங்கலை தூக்கி நீங்கள் தலையில் அடிச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? யாராலையும் வந்து எதுவும் வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இங்கே செங்கல்பட்டு கன்னியாகுமரி டீம் மேலே வந்து போட்டிருக்காங்க. இது இந்த ஆஃப்ல மட்டும் நம்ம வந்து பார்க்கல, இந்த மேட்ச் தொடங்கின ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு டென்ஷன்ஸ் வந்து
செங்கல்பட்டு கன்னியாகுமரி டீம் மேலே வந்து போடுறாங்க. பட் வாட் ஜஸ்ட் ஹேப்பன் அகைன், இப்போ ரெஃபரி போய் கன்னியாகுமரி பிளேயர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அண்ட் மேக் ஷுர் தட் தே ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் எனி வேர்ட்ஸ். பேச்சுவார்த்தையாக போய்கிட்டு இருக்கிறது அப்புறம் கார்ட்ஸில் வந்து போகும். ஏன்னா ரெஃபரி கிட்ட நிறைய கார்டு இருக்கும். தே ஷுட் ரெஸ்பெக்ட் தி ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட்டுக்கான டிசிப்ளினை கொடுத்தாகணும். நல்ல விதமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இந்த 3 to 4 டேஸில் 2 வெனியிலும் சரி அவ்வளோ நம்ம அந்த எல்லோ கார்ட்ஸ் அண்ட் ரெட் கார்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கல. ஸோ ஒரு டிசிப்ளினான ஒரு தாட்டோட தான் வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற எல்லா டீம்ஸுமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். காரணம் அவங்களுக்கு இந்த ஒரு கேம் நிறைய விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. சரியான ஒரு ஹை ப்ரெஸ் திங் இப்போ நம்ம கன்னியாகுமரி பிளேயர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்தோங்க. கார்னர் கிக் வருது செங்கல்பட்டுக்கு. ஒரு ஹெடர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி நம்ம திரும்பவும் அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம். ஏன் அப்படின்னா அந்த சிட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டாங்க செங்கல்பட்டு. ஸோ இப்போ யோசிப்பாங்க, ஐயோ எதுக்காக நாம் அதை வந்து மிஸ் பண்ணமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் மறுபடியும் அவங்களுக்கு வந்திருக்கா. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் த ஸ்பிரிட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், ஏன்னா ஒன் ஸ்டேட் ஒன் அரீனா, திஸ் இஸ் இந்தியாஸ் மோஸ்ட் பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட்டுங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லணும் அப்படின்னா வேர் 1.5 million பிளேயர்ஸ் ஃப்ரம் எவ்ரி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு டேக் பார்ட், ஃப்ரம் லோக்கல் பஞ்சாயத் ஃபீல்ட்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம்ஸ். ஸோ இதுதான் அதுக்கான மேடை. இதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட் இஸ் த ஸ்டேஜ் where everyone plays and everyone matters in the sport. இவங்களுக்கு இந்த களம் மூலம் நிறைய அனுபவத்தை வந்து கொடுக்குங்க. யோசிச்சு பாருங்க, நம்மலாம் ஸ்கூல் டைமாக இருக்கட்டும் சரி, இல்லை காலேஜ் படிக்கும் போதும் சரி, இந்த இந்தியன் சூப்பர் லீக், அதுக்கப்புறமா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கேரளா சூப்பர் லீக், இது மாதிரி போன்ற எக்ஸ்போஷர் அப்போ இல்லையே. ஆனால் இப்போது விளையாடிக்கிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய ஃபுட்பாலர்ஸ் யோசிக்கலாம், இப்போ அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அதோட ஒரு பேசிக் திங் தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 அவங்க இந்த பிளாட்ஃபார்மை இவங்க இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு அமைச்சு தந்திருக்கிறாங்க. ஸ்டேட் நடத்துகிற இந்த டோர்னமெண்ட், a big vote of thanks to SDAT, Sports Development Authority of Tamil Nadu. இவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பேக் பில்லராக வந்து இருந்திருக்கிறாங்க. ரைட் விங்ல இருந்து மீண்டும் ஒரு முயற்சி, ஷாட் வந்துச்சுங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருந்துச்சே, அவருக்கு சரியான பெர்ஃபெக்ஷன் இல்லை. ஸோ எஸ்டிஐடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2024 நம்ம வந்து பார்த்துருப்போம், மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்திருக்கிறாங்க சிஎம் ட்ராஃபி 2024க்கு. ஸோ தே ஆர் த சைலண்ட் ஆர்கிடெக்ட் ஃப்ரம் ஆர்கனைசிங் மல்டி ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் டு ஃபண்டிங் அத்லீட்ஸ், மெயின்டைனிங் வென்யூஸ். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பேசணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியமை வந்து ஹேண்டில் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. they have to see many things in and around of the stadium. இந்த ஃபுட்பாலர்ஸுக்கு கரெக்டான மேடையை வந்து அமைச்சு தந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் திரும்பவும் அங்கே ஒரு புஷ் வந்துச்சு கன்னியாகுமரி டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து. ஆனால் கன்னியாகுமரி ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்காங்க, நாங்கள் இந்த மேட்ச் கோல் அடிக்கிறோமோ இல்லையோ, செங்கல்பட்டை வந்து நாங்கள் கோல் அடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்டோட அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது, அது இன்னொரு பக்கம் நம்மளை யோசிக்க வச்சிருக்கு இந்த மேட்ச்சில்.
பிளேயர்ஸ் மேலே ஏறியாச்சு. கன்னியாகுமரி சென்டர் மார்க்கிட்ட மறுபடியும் பால் வந்துச்சுங்க. செங்கல்பட்டு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா? ஸ்பீடப் பண்ணணுமே. இன்னும் நிறைய நிமிஷம் இந்த கேமில் இல்லை. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் பாதி நிமிஷத்தை நம்ம தாண்டிட்டோம். ஆடட் டைம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதை அவங்க மைண்டில் போட்டுக்க கூடாது. 10 உள்ள போறாரு கன்னியாகுமரி பிளேயா. ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இவரை யூஸ் பண்றாங்க இப்போ. அப்படின்னா கன்னியாகுமரியோடைய டக் அவுட்ல எப்படி இருக்கும் இப்போ அந்த ஒரு எனர்ஜி லெவல், ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை உள்ள அனுப்புறாங்க. பிரதீஷ் உள்ள போறாரு. நிதிஷுக்கு அடிப்பட்டா என்ன, பிரதீஷ் உள்ள போய் இப்போ அவருடைய வேலையை செய்வாங்களா பார்க்கலாம். 6 அவுட். கிளாட்சன் வெளியில போயிருக்காருங்க. ஸோ கிளாட்சனுடைய அந்த ஏரியாவில் இப்போ பிரதீஷ் எந்த அளவுக்கு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு அவருடைய டீமுக்கு யோசிக்க வைக்குமா இது செங்கல்பட்டு. அதே நேரத்தில் கன்னியாகுமரி பாருங்க, பாசஸ் சரியா இல்லை, ராங் பாசஸ் வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் கிளீனாக தெரியுது அப்படின்னா கன்னியாகுமரியுடைய கேம் பிளேயிலிருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பாலை வாங்கணும், பாலை பைட் பண்ணணும், இப்படி எக்கச்சக்க தாட்ஸ் நம்ம கன்னியாகுமரியோடைய அவங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்ம சொல்லலாம். இப்போ ரெஃப்ரி பாலை கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கிறாரு செங்கல்பட்டுக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து நீங்கள் அடிங்க. பெரிய யார்ட் நிற்கிறாங்களே இந்த ஃப்ரீ கிக்கை வந்து தடுக்கிறதுக்கு. மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செங்கல்பட்டுக்கு. பட் ஆனால் இந்த முறை ரொம்ப ரேஞ்ச் வெளியிலிருந்து இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. பெரிய ஷாட் வந்திருக்கு அண்ட் மீண்டும் தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாரு. ஸோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ரொம்ப முக்கியம். ஒரு மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பர்ஸ் படி பார்க்கும்போது கன்னியாகுமரி எவ்வளோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட் போயிருக்காங்க, செங்கல்பட்டு எவ்வளோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட் போயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா செங்கல்பட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, உள்ளே போய் கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏர்ன் பண்ணாங்க. பட் ஆனால் ஏன் வந்து அது அவங்களுக்கு சரியான முறையில் பலனளிக்கலை அப்படின்னா ப்ரெஷர், தி ஃபீலிங் த ப்ரெஷர். இது ஒரு ஹீட்டட் அப் கேம். ஸோ அதனாலேயோ என்னன்னு தெரியல, அவங்களுக்கு இன்னமும் இந்த மேட்ச்ல வந்து கோல் இன்னும் வரல. பாருங்க, ராங் பாஸ் மறுபடியும், யாருமே இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி ஆப்போனன்ட்டுடைய ஜோனில் பாலை தூக்கி போட்டிருக்காங்க. ட்ரெயின் அவுட் ஆகியிருந்திருக்கலாம், ஏன்னா 2 ஆஃப் உயிரை கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தவறு தவறு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அவங்களுடைய டீம்மேட் கிட்ட கரெக்டாக பால் வந்து சப்ளை பண்ணணும். ஒரு ராங் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் ட்ராப்ல வந்து மாட்டுவாங்க. எவ்வளோ தூரம் கழிச்சு அந்த ஒரு லாங் பால் தூக்கி போட்டாருங்க. ஐ திங்க் நான் இதை முன்னாடியிலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், இந்த மேட்ச் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து விங்கர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க செங்கல்பட்டு. மிட்ல ஷார்ட் பாசஸ் ரைட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கு அப்படின்னா இதோ பாருங்க, இதுதான் வந்து பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறுகள் வந்து நடக்கும். ஜெர்சி நம்பர் 4 ஸோ செங்கல்பட்டு அவங்க இப்போ சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்றாங்க. சுதர்ஷன் உள்ள போறாரு, ஜெஃப் மில்சன் 17 அவுட். ஸோ ஜெஃப் மில்சன் வந்து இப்போ வெளியில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக சப்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணலை இந்த 2 அணிகளும். ஸோ செகண்ட் ஹாஃபில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சேஞ்சை கொண்டு வர பார்க்குறாங்க. தி வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ இயர். ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்தால் இந்த மேட்ச்சில் ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று நடக்குமா, கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் செங்கல்பட்டு கன்னியாகுமரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய சப்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ நேரமாக ஜெஃப் மில்சன் ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார். பட்
ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பலன் அளிக்குது. மீண்டும் திருப்பி செங்கல்பட்டுக்கிட்டே வந்து பாலை கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரி. ஸோ இந்த சிஎம் ட்ராஃபி 2025 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் கன்னியாகுமரி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்குவாடுங்க. இவங்க எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லான ஒரு பிளேயர்ஸ். எவ்வளோ கோல்ஸ் அடித்ததை நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம். நிறைய டென்ஸ்ட் மூமெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டீம் இன்னைக்கு இவங்களுக்கு மீண்டும் ஒரு சேலஞ்ச். அது யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் விங்ல இருந்து தன்னந்தனியாக முன்னேறி போகிறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. ஒரு ஷார்ட் பாஸ் அங்கேருந்து வந்துச்சுன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஆனால் செங்கல்பட்டு பாருங்க, அங்கே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை அவ்வளோ ஈஸியாக எங்களுடைய ஜோனில் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் சைட்லைன் கிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு கன்னியாகுமரிக்கு. வாட் அ கேம் செங்கல்பட்டு. இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து தண்ணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து. ஏன்னா பாலை இன்னும் பைட் பண்ணலை. பாலை வாங்கினா தானே கன்னியாகுமரியால் வந்து உள்ளே போக முடியும். ஆனால் செங்கல்பட்டு தான் பாலை வந்து தர ஒரு இன்டென்ட்லேயே வந்து இல்லையே. சூப்பர் ஒர்க்கு. திரும்பவும் செங்கல்பட்டு டிஃபென்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து கோல் கீப்பருக்கும் இப்போ ஒரு பிரச்சனை வரத்துக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஸ் அண்ட் ஹெடர் சரியா வரலையே, தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பிளேயருக்கு அடிபட்டு இருக்கு. இப்போ போயிருக்கார் ரெஃப்ரி, போய் பார்க்குறாருங்க. ஐ திங்க் அவர் இப்போ ஓகே, இந்த பிளே அவர் இப்போ கண்டினியூ பண்ணுவார் ஃபீல்டில் இருந்து. ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், உங்கள் டீமுக்கு வேல்யூபிளான ஒரு கான்ட்ரிபியூஷன் தரக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ஃபீல்டில் இருந்து வெளியில் அனுப்பும்போது அது எந்த அளவுக்கு ஒரு டீமை வந்து பாதிக்கும் இப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து உங்கள் மைண்டில் வந்து வரும் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிளாட்சன் வெளியில் போனப்போ என்ன யோசிச்சிருப்பாங்க அந்த டக் அவுட். செங்கல்பட்டு ஒரு பக்கம் அவங்களையும் வந்து சப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இந்த மேட்ச்சில் கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய டிஃபெண்டர்ஸ் பால் அவங்க ஜோனில் வந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் இந்த லாங் பால், இந்த ஏரியல் பால் எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு இந்த கேமில் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அது அவங்களுக்கு ஒரு நல்வழியிலும் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்குது. 0-0 தான், இன்னும் கோல் எதுவும் வரல. நல்லா உருட்டி விட்டுருக்காரு. ஒரு த்ரூ பால், மீண்டும் ஒரு பாஸ் வந்திருக்கு. ஆனால் அவருக்கு இப்போ சப்போர்ட் பண்ண யாராவது வந்தாகணும். இதுதான் இந்த மேட்ச்சில் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறேன். செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் அவங்க கன்னியாகுமரி டிஃபெண்டர் ஜோன் கிட்ட நெருங்கி நெருங்கி உள்ளே போகும்போது கன்னியாகுமரியுடைய டிஃபெண்டர்ஸ் எக்ஸலண்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அட்டாக்கர்ஸை இந்த இடத்துல வச்சு ஸ்டாப் பண்ணால் மட்டுமே அவங்க இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கலாம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஃபேன் கோடில் உங்களுக்கு லைவாக வந்துகிட்டு இருக்குங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையிலிருந்து. நாட் ஓன்லி ஃபார் ஃபுட்பால், வாலிபால், ஃபென்சிங், இப்படி பல ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேன் கோடு ஆப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். நாளைக்கு மறுபடியும் இதே ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இதே வென்யூவில் உங்களுக்கு ஃபைனல் என்கவுண்டர் வரப்போகுது. அந்த மேட்சையும் வந்து நீங்கள் ஃபேன் கோடில் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு க்ளோசிங் ப்ரெசன்டேஷன் இருக்கும். விஐபிஸ் வருவாங்க, ப்ரைஸ் மணி அண்ட் மெடல்ஸ் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இவர்களுக்கு. இவ்வளோ நாள் போராட்டம்,
ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வந்து விளையாடி இருக்கிறாங்க. காரணம் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக. ஆனால் இன்னும் இந்த மேட்ச்சில் நம்ம ஒரு ரியல் வினர் வந்து நம்ம வந்து பார்க்கலையே. கிடையாது, 2 பிளேயர்ஸ் தான் நிற்கிறாங்க. மீண்டும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் செங்கல்பட்டுக்கு. பிளேயர் வரல. ஜெர்சி நம்பர் 8 கொஞ்சம் லேட்டாக வந்தார் பாலுக்கு. குயிக்காக போயிருந்தார் அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒரு ஹெட்டரை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நல்ல ஒரு சிந்தனை அப்படின்னு நம்ம இதை சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கோல் லைன்லேருந்து வெளியில் போகிற பாலை அங்கேருந்து கட் பண்ணி தூக்கி போட்டார் உள்ள. ஏன் பிளேயர் வரல? ஸோ இதுதான் சொல்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒரு கமிட்மெண்ட் வரல, டெடிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும். கார்னர் கிக் எடுக்கிறாங்க, பார்க்கலாங்க ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா. கிளியரன்ஸ் தான் மறுபடியும் வந்து நடந்திருக்கு. இது ஃபுட்பால், இது ஒரு பிக் மூமெண்ட். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டே அதுவுமா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட்பால் மேட்ச் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 செங்கல்பட்டுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்டர் 25 பாய்ஸ் கேட்டகரி மேட்ச் இது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க காலேஜ்காக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி. இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ஒரு பேட்டில், ஒரு ஆன்டிசிபேஷன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது பிளேயர்ஸ் கன்னியாகுமரி. ஆனால் இன்னமும் இந்த மேட்ச்சில் உயிர் இருக்குங்க. தட் இஸ் வாட் ஐ கேன் சே. லாங் பால் திரும்பவும், ஆனால் எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாரே. So they have to come back stronger into this game. சப்ஸை யூஸ் பண்ணது இப்போ செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது யோசிக்க வச்சிருக்கா இந்த கேமை வந்து அவங்க பக்கம் எடுத்துட்டு போறதுக்கு. கோல் கிக் இப்போ கோல் கீப்பர் எடுக்கல, அவருக்கு கூட சப்போர்ட்டா இருந்த பிளேயர் இப்போ எடுத்தாருங்க. சென்டர் மார்க்கிட்ட கரெக்டாக வந்துச்சு பால். அவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த பால் ட்ராவல் ஆகியும் கன்னியாகுமரிக்கு அது சப்போர்ட்டாக வரலையே. திரும்பவும் செங்கல்பட்டு பிளேயர்ஸ் கிட்ட தான் பால் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் கேம் இஸ் ஜஸ்ட் கோயிங் லைக் அ டிஃபென்ஸ். அட்டாக்கர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் எதுவும் பெரிய பங்களிப்பு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபெண்டர்ஸ் தான் இந்த கேமில் முழுக்க 2 ஆஃபை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சேஞ்சை உள்ளே கொண்டு வந்தது இன்னும் செங்கல்பட்டுக்கு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணது. 2 உள்ளே போகிறாரு இப்போ செங்கல்பட்டு. மறுபடியும் ஒரு சப்ஸ்டிடியூஷன். கொண்டு வராங்க இப்போ சூர்யாவா. ஜெர்சி நம்பர் 2 செங்கல்பட்டு. சூர்யா உள்ள போறாரு ஃபீல்டுக்குள்ள. பார்க்கலாம் இந்த சாம்பியன் என்ன பண்ண போறாரு. கார்னர் கிக் அண்ட் அகைன் ஆப்போனன்ட்டோட ஃபுட்ல பட்டு போயிருக்கு. ஸோ கேமில் எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஸோ செங்கல்பட்டு இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காமிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்குங்க அவங்களுக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். கன்னியாகுமரி ஐ திங்க் ஏதோ ஒரு பேட் டே அப்படின்னு நான் இதை சொல்லி ஆகணும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும். இப்போது யோசிச்சு பாருங்களேன், கன்னியாகுமரியில் வந்து கிரிக்கெட் மட்டும் கிடையாது, வாலிபாலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்லேயும் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்டை லவ் பண்ணுற ஃபேன்ஸ் இந்த ஃபுட்பால் மேட்ச்சை அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபைனல் மொமெண்ட் வரைக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ கன்னியாகுமரி எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊர் ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஊர். அது ஃபுட்பால் வாலிபால் அப்படின்னாலே உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் லவ்வர்ஸ் இருக்கிறாங்க கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இட் ஆல் கம்ஸ் அண்டர் தட் கேரளா. செங்கல்பட்டு கன்னியாகுமரி ஸ்கோர் லைனில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லையே. 61 minutes 61 நிமிஷங்கள் இந்த மேட்ச்சில் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். கிளாக் ஓவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னமும் பெரிய சேஞ்ச் எதுவும் வரல. ஆனால் திரும்ப செங்கல்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் மீண்டும் இந்த கேமில் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏர்ன் பண்ணுறோம். கார்னர் கிக் எடுக்கிறாங்க, திரும்பவும் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெருசாக எதுவும் சேஞ்ச் வந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா ஹெடர் தவறாக விழுந்துச்சு அண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த பால் கோல் கீப்பருடைய ஹேண்ட்ஸில் போய் விழுந்திருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனடியாக ஷூட் அடிச்சானோ. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 கோலாகலமாக தொடங்குச்சுங்க. இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 days நிறைய ஸ்போர்ட்லேருந்து எவ்வளோ ஆத்லீட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு சான்ஸ் செங்கல்பட்டுக்கு, இதை விட மீண்டும் ஒரு சிட்டர் கிடைக்காது. என்ன நடந்தது? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செங்கல்பட்டுக்கு, ஆனால் 2 பிளேயர்ஸ் ஆன் த கிரவுண்ட் கீழே விழுந்திருக்காங்க. பிசியோ ஓடி போய் செக் பண்ணுவாரு. ஸ்பேஸ் இருந்துச்சு, தேடினாரு. பாலை அவருடைய லெஃப்ட் ரீஜன்ல வந்து உள்ள தள்ளி இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆங்கிள் கரெக்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இதை வந்து கண்டிப்பாக பார்த்து ஆகணுங்க மெடிக்கல் டீம். ஏன்னா ஷாட் எடுத்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம கண்ணில் வந்து பார்த்தது 2 பிளேஸ் உடனடியாக கீழே விழுந்தது. So they are checking him. பெரிய சீரியஸ் இன்ஜுரி எதுவும் ஆகலை அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் எஸ் ஐ திங்க் ஸோ ஹி இஸ் ஃபிட் டு பிளே. நடக்கிறாரு. ஸோ அவர் வந்து காட்டுறாரு பாருங்க, அந்த ஒரு ஃபுட்பால் பிளட் அவருடைய காலில் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக ஓடுது. அதனால தான் அந்த ஒரு வெறியோட மீண்டும் வந்து ஃபீல்டில் மறுபடியும் அவருடைய கேம் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இப்போ எல்லோ கார்டு ஒரு பிளேயருக்கு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏ கிரவுண்டில் செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி அண்ட் பி கிரவுண்டில் கோயம்புத்தூர் வெர்சஸ் திருச்சி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேமில் இது வரைக்கும் பெரிய ஒரு மாற்றம் எதுவும் வரல. ஸ்கோர் லைனில் கிளாக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, டென்ஷன்ஸ் வேறு. யாருக்கு அந்த ஒரு முதல் கோல் வரப்போகுது இந்த மேட்ச்சில்? ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோம், 2 பிளேயர்ஸ் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஃபிசியோ இமிடியேட்டாக ஓடி போய் செக் பண்ணாங்க. அண்ட் தே ஆர் ஓகே டு பிளே. அந்த சின்ன அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியுதுங்க. ரைட் விங்ல இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பால் கன்வே இருக்கு. கோல் கீப்பர் இமிடியேட்டா பிரஸ் பண்ணி வந்தாரே பாலுக்கு. ஏன்னா அவர் வரலன்னா மறுபடியும் அவர் டிராப்ல வந்து மாட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு வந்து சொல்லி அவனும் கன்னியாகுமரி கிட்ட இருந்து டக்குன்னு இந்த கேமுடைய ரிசல்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். என்ன வேணால் நடக்கலாம், ஆடட் டைம் கொடுக்கப்படும். இந்த சில இன்ஜுரிஸ் அண்ட் டைம் வேஸ்ட் ஆகிற காரணத்தினால ஃபீல்டுக்குள்ள ஸ்கூல்ஸ் கேட்டகரியிலிருந்து நம்ம காலேஜ் கேட்டகரிஸ் எல்லா ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸ்லேயும் வந்து
நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளேயர்ஸ் அதுக்கான மேடையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வின்னர் அண்ட் ஒரு சாம்பியன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி ஒரு பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆகலாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஸ்பீடப் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஸ்லைட் ப்ரெஸ் இருந்துச்சு செங்கல்பட்டு அவங்களுடைய கேமில். திரும்பவும் மெடிக்கல் டீமை கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிற ரெஃப்ரி. எஸ், பிசிஏ இப்போ உள்ளே போவாருங்க, ஓடி போய் செக் பண்ணுவார். எவ்வளோ இன்ஜுரிஸ்லாம் இந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். செங்கல்பட்டுலையும் சரி கன்னியாகுமரியிலையும் சரி. ஏன்னா 2 அணிகளும் ரஷ்டப்பாக வந்து விளையாடுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய எனர்ஜி லெவலை யூஸ் பண்ணி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, அந்த இன்ஜுரிஸ் நடக்கலாம். இப்போ ஃபீல்ட்லேருந்து வெளியில் போனது நிதிஷ். இந்த முதல் ஆஃப்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், கொஞ்சம் அவர் ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஃபீல் பண்ணார். பிரச்சனையில் இருந்துக்கிட்டு தான் இருந்தார் நிதிஷ். பட் ஃபைனலி அவர் இப்போ ஃபீல்டுலேருந்து இப்போ வெளியில் போனார். ஃபிசியை வந்து பார்த்ததை தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. செங்கல்பட்டு பாருங்க, க்ளீனாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாலை வந்து வின் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா, ஓ அகெயின் இன்னொரு பிளேயர் டவுன் சைட்லைன் கிட்ட. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பேக் டு பேக் இன்ஜுரிஸுங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 செங்கல்பட்டு வெர்சஸ் கன்னியாகுமரி. இந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம நிறைய இன்ஜுரிஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். விடுறதா இல்லை கன்னியாகுமரி. அவங்களுக்கு இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும், செங்கல்பட்டுக்கும் கூட. அண்ட் ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரியான நேரங்களில் வந்து இன்ஜுரி ஆகும்போது தி ஹாவ் டு மேக் ஷுர் அவங்களுடைய ஃபிசிக்கல் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்குது, அதே நேரத்தில் அவங்களுடைய பாடி கண்டிஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். கன்னியாகுமரியோடைய டிஃபெண்டர்ஸ் மறுபடியும் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். எப்பவுமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர், ஒரு அட்டாக்கராக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு மிடில் விளையாடுற இருக்கக்கூடிய பிளேயர் ஒரு ஃபுல் கேமில் கான்ட்ரிபியூஷனோட இருக்கும்போது, உங்களுக்கு அதுக்கான வேலையை செய்யும் போது நீங்கள் அந்த பிளேயரை இமிடியேட்டாக வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த டீமுடைய எனர்ஜி லெவலை குறைக்கும், அந்த கான்ஃபிடென்ஸை வந்து இறக்கும். அதுதான் இப்போது ஐ திங்க் ஸோ எனக்கு தெரிஞ்சது கன்னியாகுமரிக்கும் வந்து நடந்திருக்கு. நிதிஷை பொறுத்த வரைக்கும் 6 உள்ளே போகிறாரு. செங்கல்பட்டுலேருந்து லாஸ்ட்டாங்க செகண்ட் ஆஃப் முடியும் நேரத்தில் ஒரு சேஞ்சை கொண்டு வர பார்க்குறாங்க. சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. 6 இப்போ உள்ள போயிருக்காரு. ஹேடருக்கான ஒரு சார்ஜ். ஆஹா, கண்ட்ரோல் இருந்துச்சு. செங்கல்பட்டுக்கு ஹேண்ட்பால் கிளைம் பண்ணிருக்காங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, ரெஃப்ரி கேமை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து நீங்க யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெனால்டி ஏரியா கிட்ட சடனா இந்த ஒரு ஹேண்ட்பால் கிளைம் வரும்போது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கலாம். இங்க ஒரு டேக்கிள் கண்டிப்பா இது இப்போ ரெஃப்ரி கொடுப்பாரு. ஃப்ரீ கிக் கண்டிப்பா வரும். ஆனா இது கார்டுக்கான ஃபவுலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டா அது கார்டுக்கான ஃபவுல் தான். கொஞ்சம் ஃபோர்ஸாக போய் அந்த ஒரு டேக்கிள் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிள் அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம். ஸோ ஃப்ரீ கிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்க செங்கல்பட்டுக்கு. இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குமா இந்த கேமில்? இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் இருக்க போகிற ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு.
5 minutes at a time. ரெண்டு அணிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரீ கிக்கை வந்து கரெக்டாக கன்வே பண்ணுவாங்களா செங்கல்பட்டு? டிஃபெண்டர்ஸ் நிற்கிறாங்க. கன்னியாகுமரி ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு ப்ரெஷர் மூமெண்ட், ஒரு டென்ஸ் அப் ஃபீல் அப் பண்றாங்க. அண்ட் இந்த ஃப்ரீ கிக் மூலம் செங்கல்பட்டுக்கு மீண்டும் ஒரு சேலஞ்ச். கோல் கீப்பருக்கு மேல வருமா? கோல்! டைரக்ட் ஃப்ரீ கிக் கோல்! செங்கல்பட்டு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. வாவ்! என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. சப்ஸ்டிடியூஷன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. And what a moment! Chief Minister's Trophy 2025ல இந்த லாஸ்ட் லீக் பேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு செங்கல்பட்டுக்கு. எவ்வளவு நேரம் போராட்டம், 70 நிமிஷங்கள் கடந்து இந்த மேட்ச்ல ஒரு கோல். ஓ மை குட்னஸ்! ஒரு ட்ரீம் மூமெண்டா கூட இருந்திருக்கும் அப்படின்னு இதை சொல்லி ஆகணும். செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளா அப்படியே ஒரே லைன்ல சொல்லிட முடியாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு. எஸ், கண்டிப்பா அவங்களுடைய விடாமுயற்சி தான் இந்த 0-0 இருந்ததை 1-0 மாத்திரத்துக்கான அந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஃப்ரீ கிக் மூலமா அந்த டைரக்ட் ஃப்ரீ கிக் கோலுங்க, மறந்துடக்கூடாது. எந்த விதமான அசிஸ்டும் இல்ல, ஸ்ட்ரைட் அடிச்சாரு. மிகப்பெரிய ஒரு யார்ட் டிஸ்டன்ஸ் தான். கோல் கீப்பர் இப்ப கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் திரும்பவும் இப்போ அவருடைய ஜோன்ல இப்போ அவர் போயிட்டாரு. ஷார்ட் பாஸ். And what a match. What a game this is turning out to be for செங்கல்பட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது 1-0 கிடையாது, 3-4-5 அப்படின்னு வந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கன்னியாகுமரிக்கு மேபி அந்த ஒரு லக் ஃபேக்டர், ஐ திங்க் இது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு லக் சரியா அமையலையோ, அவங்க கிட்ட இந்த கேம் போகலையோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கு. இப்போ ஒரு பிளேயர் டவுன், மறுபடியும் செங்கல்பட்டுல இருந்து பிசியோ ஓடுறாரு, போய் செக் பண்றாங்க. பட் மீண்டும் இந்த மேட்சை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபைட் பேக், நல்ல ஒரு டேர்ன் அரவுண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி ஒரு பிரேக் த்ரூ அவங்களுக்கு எப்படி அது கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரீ கிக் வழியாக. ஸோ எப்பவுமே கோச்சும் சரி சொல்கிற ஒரு விஷயம் இது ஒன்று தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் won't knock the door twice. அந்த ஒரு தடவை தான் வாய்ப்பு உங்களுக்கு வந்து கதவை தட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணணும். இவ்வளவு நேரமாக இந்த ரெண்டு ஆஃபை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுக்கு ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எஸ் அவங்களுக்கு கிடைச்சிது. பட் ஃபைனலாக அந்த ஃப்ரீ கிக்கை அவங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணாங்க. டாப் கார்னர் கூட வந்து கிடையாது. பட் அந்த கோல் அது அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணா செங்கல்பட்டுக்கு மீண்டும் ஒரு கோல் வரும். ஆஹா, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க இது. அவருடைய ரைட் லெக்கை கரெக்டாக அந்த இடத்துல வந்து வச்சாரு. அதனால தான் மீண்டும் கன்னியாகுமரி அந்த ஜோனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சாங்க. ஒரு ஹை லெவல் ஆஃப் டெடிகேஷன் இது அப்படின்னு சொல்லி அவனை செங்கல்பட்டு கிட்ட இருந்து 5 நிமிஷம் ஆடட் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 5 minutes ஆடட் டைமில் தான் அந்த இடையில தான் இந்த கோலும் வந்து வந்திருக்கு செங்கல்பட்டுக்கு 1-0. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணுமா? லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸுங்க. கன்னியாகுமரி இப்போ நினைச்சா கூட அவங்க ஒரு கோல் அடிக்கலாம். ஆனால் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸோட எனர்ஜி லெவலும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. கார்னர் கிக் செங்கல்பட்டுக்கு. லாஸ்ட் அவுட் இதுங்க. விங்கர்ஸ் மறுபடியும் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல. செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்லாருமே இப்போ கீழே தான் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பிரிஞ்சு விளையாடினாங்க அப்படின்னா அவங்களுடைய யோசனை இப்போ மேபி
அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அளிக்கலாம். இவரை இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஜெர்சி நம்பர் 8. ஸோ சப்ஸ்டிடியூஷனும் அவங்களுக்கு ஒரு அந்த பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும். எதில் அப்படின்னா கோல் அடித்து இந்த மேட்சை வின் பண்ண வச்சிருக்கு. இன்னும் இந்த மேட்ச் முடியல. ஆஃப் சைட். ஒரு டிசப்பாயின்மெண்ட் கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு. பட் செங்கல்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு கோல் அடிச்சாச்சு. இந்த 70 minutes டியூரேஷன் இந்த ஃபைட்டில் இந்த ஒரு மிகப்பெரிய பேட்டில் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ஒரு கோல் பார்த்தோங்க. இதுதான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நாம் எப்பவுமே வந்து வெயிட் பண்ணோம். ஃபைனல் விசில் ஊதியாச்சு. 2 டீமுடைய பிளேயர்ஸும் இப்போ அவங்களுடைய டக்அவுட்டுக்கு வெளியில் வருவாங்க, அவங்களுடைய டக்அவுட்டை நோக்கி வருவாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், செங்கல்பட்டு தான். ஆடட் டைம் லாஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க, ஃப்ரீ கிக் யூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரீ கிக்கில் தான் செங்கல்பட்டுக்கு கோல் வந்துச்சு. 0-0 இருந்ததை 1-0 மாற்றிருக்காங்க இங்கே செங்கல்பட்டு. வாட் அ மேட்ச், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்பால் மேட்சஸ் எவர் சீன் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் இன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வின்னர் வந்து பார்க்க போகிறோம். எங்கேயும் போயிடக்கூடாது. இதே ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னை ஏ கிரவுண்டில் தான் நாளைக்கு அந்த ஒரு ஃபைனல் என்கவுண்டர் இருக்கு. செங்கல்பட்டு மீண்டும் விளையாடுவாங்க. அண்ட் இன்னொரு கிரவுண்டில் இன்னொரு மேட்சும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் கோ எனிவேர், ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட் ஆன் ஃபேன் கோட் ஆப். இந்த மேட்சை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. செங்கல்பட்டு இந்த மேட்சை சூப்பராக வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரீ கிக் மூலமா. ஸ்கோர் லைன் என்ன அப்படின்னா செங்கல்பட்டு 1 கன்னியாகுமரி 0. ஸோ 70th மினிட் கரெக்டாக அந்த ஆடட் டைமுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ கிக்கில் செங்கல்பட்டுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஃப்ரீ கிக் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. கோல் அடித்தது வேறு யாரும் கிடையாது, ஜெர்சி நம்பர் 13 ஹரிஷ். ஸோ ஃபுல் டைம் முடியல, செங்கல்பட்டு 1 கன்னியாகுமரி 0.